உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டலாமா? செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சத்தமாய் சத்தமாய். ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஆனந்தம் சொல்லுங்க. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. சத்தமாவோடு செலவிடும் ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. சொல்லுங்க. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மன்னானதா உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னானதா உன்னாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம். சந்தமாய். என்ன ஆனந்தம். சந்தமா சந்தமாய். ஓ தேவ பிரசன்னம். உங்க சத்தம் உயர்ந்தோம். என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம். அந்த வார்த்தையை நம்பி பாடுங்க. வீணாக போகாது. ஆமென். என்னை பலவானாய் மாற்றுதையா. அந்த வார்த்தையை விசுவாசித்து பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கைதட்டி தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். மகனே தகப்பனை போல அவர் இரக்கமுள்ளவர். நன்றி என்று சொல்லி பாடுங்க. அவர் தகப்பனை போல இறங்குகிறவர், தாயை போல நம்மை தேற்றுகிறவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. சொல்லுங்க. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் சொல்லுங்க. இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம். கைகளை தட்டி. என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. கை தட்டி சொல்லுங்க. ஆகாயம் கொண்டு செல்லுதே.
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரம்பிடுவையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரம்பிடுவையா. உலகத்திலே உமக்காகதான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காகதான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவரசனம் வார்த்தைகளை உணர்ந்து பாடுங்க. ஓ தேவரசனம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆண்டவரத்திலே செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாத அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாததை நினைச்சு ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் எழும்பி நின்று கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். முழு மனதோடு கூட கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எழும்ப முடியாதவங்களை தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஒருமித்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் எழும்பி இருக்கலாம். வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் எழும்பி நின்று அப்படியே கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அப்பாவை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அப்பாவை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். என் தெய்வம் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய மீறுதல்களுக்காக என் தெய்வம் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். அந்த ரத்தத்தை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின நல்ல தகப்பனப்பா, நல்ல தகப்பனப்பா. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி அப்பாவுக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. உங்க வாயை விரிவாய்த்தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. என் தெய்வம் நன்மையினால் நிரப்ப போகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒருவரையும் அவர் வீணாய் விடுகிற தெய்வம் அல்ல, வெறுமனையாய் விடுகிற தெய்வம் அல்ல, வெறுமனையாய் விடுகிற தெய்வம் அல்ல. நீங்க என்னை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ, என்னை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ, அப்பாவுடைய சமூகத்திலே கடந்து வந்தால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்பாவுடைய சமூகத்திலே கடந்து வந்தால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அப்பாவுடைய சமூகத்திலே கடந்து வந்தால் என்னுடைய வியாதி மாறும். அப்பாவுடைய சமூகத்திலே கடந்து வந்தா என்னுடைய பிசாசின் போராட்டம் என்னை விட்டு மாறும் என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. அவருடைய சமூகத்திலே வந்தா என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா, சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உருவாகும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. எல்லாம் கைகளை தட்டி கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஆராதிங்க. கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஆராதிங்க. என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை என் தேவன் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்பாவை உண்மையாய் ஆராதித்தா மட்டும் போதும். அப்பாவை உண்மையா நோக்கி பார்த்தால் மட்டும் போதும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எதையும் நீங்க பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. எதையும் கவட்டி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கவலைப்படுவதனால ஹல்லேலூயா எதையும் கூட்ட முடியாது. ஹல்லேலூயா, கவலைப்படுவதனால எதையும் கூட்ட முடியாது. பிள்ளைகளே, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைக்கிறது
இல்லை, நூக்கிறதும் இல்லை. அவைகளை ஹalleluya போஷிக்கிற என் பரமபிதா உங்களையும் என்னையும் போஷிப்பார். ஹalleluya. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் எதையும் பற்றி கவலைப்படுகிறதில்ல. அவைகளை என் தெய்வம் அன்றன்றுள்ள நாட்களுக்கு தேவையான காரியங்களை அவர் செய்கிறார். அதே போல உங்களையும் என்னையும் உருவாக்கினார் என்று சொன்னார். என் தெய்வம் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தெய்வம். உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே படைத்தார் என்று சொன்னார். உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டார். ஹalleluya. எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். ஹalleluya. அது வராதபடி தடையாய் இருக்கிறது நீங்களும் நானும் தான். நீங்களும் தான். உங்கள் வாழ்க்கை தான், உங்கள் வாழ்க்கை தான் அதை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையாய் இருக்கிறது, தடையாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை முறைதான் ஆண்டவருடைய திலிருந்து ஆசீர்வாதங்கள் வராதபடி தடையாய் இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு விசை கூட நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரர்கள், சின்ன பிள்ளைங்க, வெளியில இருக்கிறவங்க, யாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் ஹalleluya உங்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும் போது தடைகள் விலகும். கர்த்தரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, ஹalleluya துதிக்கும் போது தடைகள் விலகும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. இன்னும் சின்ன பிள்ளைங்க ஆராதிக்கிறது போதாது, இந்த ஆராதனை போதாது. சின்ன பிள்ளைங்க இன்னும் கண்ண மூடி ஆராதிக்க தொடங்கல. சின்ன பிள்ளைங்க கண்ண மூடி ஹalleluya இன்னும் ஆராதிக்க தொடங்கல. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஒருவர் சொல்லி துதிப்பது துதி அல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹalleluya துதி 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 என்று சொல்லுகிறது ஒரு துதியா? ஹalleluya உங்களுக்கு நன்மை செய்யலையா? ஆண்டவர்களை நடத்தலையா? பாதுகாக்கலையா? கிருபையா நடத்தலையா? ஹalleluya உங்களுக்கு பிறப்பில் இருப்பதற்கான ஒரு மனிதனை ஆண்டவர் தரலையா? கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஒருவர் சொல்லி துதிக்கிறது துதியா? தேவ பிள்ளையே, அப்பாவை ஹalleluya உண்மையா நேசித்து துதிக்கிறது தான் துதி. அப்பா உங்களை எவ்வளவு அதிகமாய் நடத்தி இருக்கிறார் என்று நினைச்சு துதிக்கிறது தான் துதி. அப்பா என்னை இவ்வளவு நாட்களும் கரத்தை பிடிச்சு நடத்தி இருக்கிறார். எந்த மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாதபடி வைத்திருக்கிறார். ஹalleluya என்னை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். என் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வாகனத்தில் போகும்போது வரும்போது உங்க கிருபை எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா 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 ஹalleluya இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். சத்தமா ஒருவர் கூட பாடவே நன்றி என்று சொல்லி பாடுங்க. சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை சொல்றீங்க. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு. எத்தனை பேர் சொல்றீங்க? தூதர்களோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கண்பவரே உம்மை ஆராதிப்பேன், கண்பவரே நான் ஆராதிப்பேன், கண்பவரே நான் ஆராதிப்பேன், நல்ல கைதட்டி நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், எத்தனை பேர் உண்மையா இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சத்தமா பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஓ ஆராதனை உமக்கே, 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 என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்றீங்க உயிருள்ள நாட்களெல்லாம், உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவேன், நான் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், நான் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 பலவீன நேரங்களில் கிருபை தாரையா, சொல்றீங்க பலவீன நேரங்களில் கிருபை தாரையா, இயேசு ராஜா இருக்கிறனாலே எதற்கு பயமில்லை, இயேசு ராஜா இருக்கிறனாலே எதற்கு பயமில்லை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை கைகளை தட்டி ஆராதனை
வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். எனக்கு உயர்ந்த வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாரே தூயாரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாரே தூயாரே உமது புகழை நான் பாடுவேன். சீரடி கால்களை கழுவினவர் சரீரமுள்ள கழுவே. சீரடி கால்களை கழுவினவர் சரீரமுள்ள கழுவே. இந்த பாடு எனக்கு பேரல்ல வேண்டும், உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். பேரல்ல வேண்டும், உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாரே தூயாரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாரே தூயவரே கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி நான் பாடுவேன். சும்மா விடாதீங்க, சும்மா விடாதீங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வார்த்தை. நல்ல கைகளை தட்டி தூயவரே. ஆமென். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி நான் பாடுவேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நேரத்தை சும்மா செலவிடாதீங்க, சும்மா செலவிடாதீங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. இது கர்த்தர் உலாவுகிற நேரம், கர்த்தர் உலாவுகிற நேரம். நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்கிற நேரம், நன்மையான காரியங்கள் மரத்திலிருந்து தருகிற நேரம், ஆராதிக்கிற நேரம். இது சும்மா இருக்கிற நேரம் அல்ல. கர்த்தர் என் தெய்வம் உலாவுகிற நேரம். உங்களுடைய வாஞ்சையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க வாஞ்சையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாஞ்சை எத்தனை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சமூகத்திலே ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் வாஞ்சையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? ஓ, தடைபட்ட நன்மைகள் வருகிறது, தடைபட்ட நன்மைகள், தடைபட்ட ஆசீர்வாதங்கள், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போகுது, வாய்க்காத போகுது. நீங்க விசேஷித்தவர்களாய் மாற போறீங்க, விசேஷித்தவர்களாய் மாற போறீங்க. உங்களை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறார், நன்மையினால் நிரப்ப போகிறார். நீங்க ஆராதித்தா மட்டும் போதும், ஆண்டவரை துதித்தா மட்டும் போதும், தெய்வத்தை மகிமைப்படுத்தினால் மட்டும் போதும். எந்த கவலைகளை நினைச்சு பார்க்காதீங்க. என் தெய்வம் உங்களை உயர்த்த விரும்புகிறார், என் தெய்வம் உங்களை உயர்த்த விரும்புகிறார், என் தெய்வம் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார், நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம், அனுதினமும் உங்களை நடத்த வல்லமை உள்ள தெய்வம். அவரை தான் தெய்வமாய் கொண்டிருக்கிறீங்க, அவரை தான் நம்பி வந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷனை பார்ப்பதற்காக உங்களை இந்த இடத்திலே அழைத்து வரவில்லை. பரலோக தெய்வத்தை, அந்த பரலோக தெய்வத்தை, உங்களுடைய எல்லா ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிகிற தெய்வத்தை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் என் தேவன் அறிகிறார். ஒருவேளை மனுஷர்கள் அறியாமல் இருக்கலாம், மனுஷர்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை இயக்கங்களை என் தேவன் அறிகிறார். அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை நடத்துவார். ஒரு தாய் தேற்றுவது என் உண்மையா சொல்லுங்க. ஒரு தேற்றுவது என் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு
உயரட்டும். ஒரு சகோதரர்கள் சத்தமா அப்படி கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி இயேசுவே சத்தமா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஓ நன்றி இயேசுவே நன்றி இயேசு. கரங்களை அசைத்துக் கொண்டு சொல்லலாமா? ஓ ஹalleluya hallelujah பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வர வேண்டும் என்று இருக்கிற தம்முடைய ஜனத்தையும் ஏற்ற வேளையிலே கூட்டி சேர்த்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தும் நல்ல பாக்கியங்களை தாரும். தியானிக்கிறதான வேத பகுதிகளை ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நின்றவனமாக மோகனன் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப்போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப்போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பரிசுத்த பிதாவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ மட்டும் நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும்
சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேலின் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது வேதத்தில் பல இடத்திலே மனுக்குலங்கள் ஐயோ என்று சொல்லுகிற அபய குரல் போடப்பட்டிருக்கிறது, அபய குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலம் காண முடியும். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிறது பல இடத்தில், அநேக இடத்திலே மனுக்குலம் ஒரு அபய குரல் போட்டிருக்கிறது. ஐயோ 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 என்று சொல்லுகிற அபய குரல் இந்த வேதத்தில் பல இடத்திலே நாம் கேட்கிறோம். மனுக்குலத்தினால் போடப்பட்ட எழுப்பின ஒரு அபய குரல். அதில் முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தில் ஒரு சில அபய குரல்களை குறித்து நான் சொல்லுகிற பொழுது முதல் ஐயோ எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஐயோ நம் சகோதரனை காணவில்லையே. ஆமென். முதல் ஐயோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஐயோ நம்முடைய இளைஞனை காணவில்லையே என்று சொல்லுகிற ஐயோ. இரண்டாவது நீங்கள் பார்த்தால் தம்பிங்க பார்க்கணும், மகா பெரிய பாவம் செய்த பொழுது ஐயோ என்று சொல்லி ஆமென் அபயமிட்டார்கள். குமாரனையும் குமாரத்திகளையும் சிறையாக ஒப்பு கொடுத்த பொழுது ஐயோ நம்முடைய குமாரர் நம்முடைய குமாரத்திகள் என்று சொல்லி ஐயோ என்று சொல்லி அபயமிட்டார்கள். ஆமென். கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்ட பொழுது ஐயோ என்று சொல்லி ஒரு மனிதன் அபயமிட்டான். ஆமென். அடுத்ததாக ஒரு தகப்பன் தன் மகளை பார்த்த பொழுது என் மகளே என்னை மிகவும் என்ன செய்தாயே, மனமடியவும் கலங்கும் பண்ணினாயே, ஐயோ என்று சொல்லி மகா சத்தமாய் அபய குரல் எழுப்பி தன் வஸ்திரத்தை கிழித்து எறிந்தான். ஆமென். இன்னும் நம்மை பார்க்கிற பொழுது நமக்கு மோசம் வந்தது ஐயோ என்று சொல்லி கர்த்தருடைய ஜனங்கள் அபயமிட்டார்கள். இன்னொரு மனிதன் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஐயோ என் கோடாரி என்ன செய்தது, தண்ணீரிலே விழுந்தது என்று சொல்லி அபயமிட்டான். வேதத்திலே இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே என்று சொல்லி ஒரு கூட்டம் வாலிபர்கள் அபயமிடுகிறார்கள். எல்லாம் பாரு ஐயா, எத்தனை முறை நம்ம பல இடத்துல ஐயோ என்று கதறி இருக்கிறோம். ஆமென். எந்த இடத்துல எல்லாம் நாம் பல நேரத்தில் ஐயோ என்று கதறி இருக்கிறோம். இருவருதரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே எழுந்து சாராயத்தை நாடி ஆமென் என்ன செய்து கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ. அதிகாலமே எழுந்து கலப்புள்ள சாராயத்தை நாடி போகிறவனை குறித்து சொல்லுகிற அவனுக்கு ஐயோ. ஆமென். அல்லேலூயா. ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ ஐயோ. ஆமென். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் ஐயோ ஐயோ என்று சொல்லி பலவித அபய குரல். அதே அபய குரலை போல இன்றைக்கு ஆமென் இந்த திருச்சபையில் நின்று கொண்டு ஐயோ எனக்கு இப்படி ஒரு ஜனத்தை கொடுத்தீரே, ஐயோ எத்தனை தான் பேசினாலும் என்னத்தான் சொன்னாலும் மனம் திரும்பாதிருக்கிற இப்படி ஒரு கூட்டத்தை கொடுத்தீரே, ஐயோ நான் என்ன செய்வேன். ஆமென். என்னதான் ஆராது என்று சொன்னாலும் ஆராதிக்க முடியாதபடிக்கு உணர்வற்ற ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறீரே, ஐயோ. உன் வாழ்க்கையில எத்தனை நேரத்தில் ஐயோ என்று சொல்லுகிற முறையிடுதல் இருக்கிறது. இப்படி வேதத்தில் அநேக ஐயோவை குறித்து நீங்கள் வாசிக்கிற பொழுது
இங்கே நாம் வாசித்த இந்த ஐயோவை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? இது ஒரு பாவியை குறித்து சொல்லுகிற வார்த்தை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக ஐயோக்களை குறித்து பார்க்கிறோம். ஏதோ ஒரு வேதனையிலே கதறின ஒரு மனிதன், ஏதோ ஒரு இக்கட்டிலே தவித்தவன், தன்னுடைய தொழிலை இழந்தவன், தன் சகோதரனை இழந்தவன், இப்படி தன்னுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி தன் குமாரர்களுக்காக ஐயோ என்று சொல்லி முறையிட்ட ஜனங்கள், பாவம் செய்தவை என்று சொல்லி முறையிட்ட ஜனங்கள், இப்படி எத்தனையோ நிலையிலே ஒரு மனிதன் தன்னுடைய அபய குரலை தேவனுக்கு நேராக எழுப்பினான். ஐயோ என்று சொல்லி கதறினான். ஆனால் தீர்க்கனாகிய ஆமோஸ் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஐயோவை குறித்து சொல்லுகிறது. இது பாவம் செய்த மனிதனுடைய கதறுதலின் ஐயோ அல்ல, பாவத்தினால் வந்த ஐயோ அல்ல. மாறாக எதை குறித்து வேதம் சொல்லுகிறது தெரியுமா? சீயோனில் நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். சீயோனில் நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்து, ஆமென், எந்த விதமான பாரமும் இல்லாமல், எந்த விதமான கவலை இல்லாமல் சும்மா இருக்கும் பரிசுத்தவான்களை நோக்கி வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை. தீர்க்கனாகிய ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தெய்வ சமூகத்திலே நீ கடந்து வருகிறாய், ஆராதிக்கிறாய், ஜெபிக்கிறாய், ஆனால் ஒரு வாழ்க்கையிலே எந்த பாரமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஆமே, நீ ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி பரிசுத்த கூட்டத்தில் வருகிறாய், வந்து சுகமா உட்கார்ற, நல்லா ஆராதிக்கிற, ஆமென், யார் என்ன பேசினாலும் சரி கண்ணை மூடி நல்லா தூங்குகிற, அப்படியே உட்கார்ந்து கொண்டு எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று சொல்லி சிந்தை இல்லாதபடிக்கு அப்படியே நிர்விசாரமாய் போகிற சீயோனே, உனக்கு ஐயோ. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஐயோ. பாவத்தில் பெரிய பாவம் நிர்விசாரம். ஆமென். பாவத்தில் பெரிய பாவம் என்னையா? நிர்விசாரம். நிர்விசாரத்தை போல ஒரு பாவம் வேறு ஒன்று இல்லை. எந்த ஒரு மனிதன் இந்த பாவத்தில் இருக்கிறானோ, இந்த நிர்விசாரத்தில் இருக்கிறானோ, தன்னை குறித்து ஒரு பாரம் இல்லை, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரம் இல்லை, தன் பிள்ளை குறித்து ஒரு பாரம் இல்லை, தன் குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இல்லை, கவலை இல்லை. நடக்கிறது போல் நடக்கட்டும், போகிறது போல் போகட்டும். ஆமென். நான் பரிசுத்தவான், நான் சீயோன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் போகிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த சீயோனுக்குள் கடந்து வந்தும் நிர்விசாரத்தோடு உன்னை குறித்தும், உன் பிள்ளைகளை குறித்தும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும், மனைவியை குறித்தும், ஆமென், உங்களுடைய குடும்பத்தை குறித்தும், உன் தொழிலை குறித்தும், உன் படிப்பை குறித்தும், ஆமென், அல்லேலூயா, எந்த விதமான கவலையும் இல்லாமல் பாரமும் இல்லாமல் சீயோனிலே இருக்கிற, ஆமென், பரிசுத்தவான்களே, உங்களுக்கு ஐயோ. மகா கொடிய ஒரு நிலைமை. ஆமென். ஏனென்று சொன்னால், ஏன் இந்த ஐயோ? சும்மா இருக்கிற பரிசுத்தவானே, உனக்கு ஐயோ. காரணம் என்ன? 1 பேதுரு 4:17 சொல்லுகிறது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு முதலில் எங்கிருந்து தான் தொடங்கும்? தேவனுடைய வீட்டில் இருந்து தான் நியாய தீர்ப்பு தொடங்கும். தெய்வ சமூகத்தில் வந்து ஆராதித்தும், தேவனுடைய வார்த்தையை கேட்டும், உன்னை குறித்து உனக்கு எந்த பாரமும் இல்லை, உங்கள் பிள்ளைகளை குறித்தும் எந்த பாரமும் இல்லை, எதிர்காலத்தை குறித்து பாரம் இல்லை, உங்களுடைய தொழில் நஷ்டமடைகிறது பாரம் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது
பிடித்திருக்கிறது, பாரம் இல்லை. உனக்குள்ள ஒரு கனனத்துறை நாவி பிடித்திருக்கிறது, பாரம் இல்லை. உன் பிள்ளைகள் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள், பாரம் இல்லை. உன் பிள்ளைகள் வேத வாசிக்காமல் இருக்கிறார்கள், பாரம் இல்லை. இத்தனை ஆண்டுகளாய் ஆமென் உங்கள் ஊழியக்காரன் செபி செபி 1 மணி நேரம் செபி 1 மணி நேரம் செபி. உனக்குள்ளே சோதனை வருகிறது, உனக்குள்ளே சோதனை வருகிறது. சோதனைக்காரன் உன் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், சோதனைக்காரன் குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். ஆமென். சாத்தானானவன் கோதுமை மணியை சுலகிலே புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதற்கு அவன் உத்தரவு கேட்டுக் கொண்டான். நானோ என்ன செய்தேன்? உன் உபத்திரவம் மாற நான் சொல்லவில்லை. ஆமென். உபத்திரவம் மாறட்டவனை தொடாத என்று சொல்லவில்லை. நானும் என்ன செய்துட்டேன்ப்பா? கொடுத்துட்டேன், உத்தரவு கொடுத்துட்டேன். ஆண்டவர் எதுக்கு ஜெபம் சொன்னாரு? ஆமென். நீ என்ன செய்யும்படியாக? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அவன் புடமிடும் போது, அவன் உன்னை சுளையில புடைக்கிற பொழுது, ஆமென், அவர் ஆண்டவர்கிட்ட வந்தான், கேட்டான். ஆண்டவர் என்ன செய்ய? என் பிள்ளை தொடாத, அவன் என்னை ஆராதிக்கிறாள், சபைக்கு போகிறாள், இயேசு நேசிக்கிறாள், ஊழியத்தில் இருக்கிறாள், அவர்களை ஒன்று சுளையில புடைக்க கூடாது. மணியாய் இருந்தா, கோதுமை மணியாய் இருந்தா அது சுளையில புடைக்கப்படத்தான் செய்யும். கையை தட்டி நீ களையா இருந்தா இப்படி புடைக்கிற பொழுது பறந்து போயிருவ. அல்லேலூயா. பதறா இருந்தால் கரங்களை தட்டி தெய்வ சமூகத்தில் ஆமென் மணியது பதறியது என்பதை அறியணும்னா இந்த சத்துருவை அவர் அனுப்பித்தான் ஆகணும், அவர் உத்தரவு கொடுத்துதான் ஆகணும். இன்றைக்கு அவர் புடைக்கிற புடையல்ல, அநேக பதர்கள் பறந்து போய்விட்டது. கையை தட்டி பறந்து கொண்டும் இருக்கிறது, இன்னும் பறக்க இருக்கிறது. கையை தட்டி தோத்திரம் பண்ணு. ஆமென். நீ நிலைத்திருக்கிறாயா? இல்ல நிலைத்திருக்க விரும்புகிறாயா? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, அப்படி நிலைத்திருக்க விரும்பினால் நிர்விசாரமாயிராதே. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நிர்விசாரமாயிராதே. உன்னை சுற்றிலும் சத்துருவானவன் சூழ்ந்திருக்கிறான், உன் குடும்பத்தை சுற்றிலும் சத்துருவானவன் சூழ்ந்திருக்கிறான். உன்னை அறியாமல் உன்னை அழிக்க திட்டமிட்டிருக்கிறான். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், உனக்கு விரோதமாய் சில ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை உடைத்தெறிய நீ விழித்து எழும்பு என்று சொன்னேன். ஆமென். சில நாட்களா நான் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஏதோ ஒரு அந்நிய அக்கினி, ஏதோ ஒரு அந்நிய பட்டயம் உன் வீட்டை சுற்றி சுற்றி வருகிறது. உனக்கு விரோதமான சில அந்நிய ஆயுதங்கள் உன்னை வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறது, உன் பிள்ளைகளை சுற்றி கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்தை சுற்றி கொண்டிருக்கிறது, உன் வியாபார ஸ்தலத்தை சுற்றி கொண்டிருக்கிறது, உன் கடையை சுற்றி கொண்டிருக்கிறது. தயவு செய்து நிர்விசாரமாய் இராதே, தயவு செய்து நிர்விசாரமாய் இராதே. எழுந்து போராடு. சீயோனே, நீ நிர்விசாரமாய் இருந்தால் உனக்கு ஐயோ. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகம் நாம் நிர்விசாரமாய் இருக்க வேண்டிய இடம் அல்ல. வரப்போகிற காரியத்தை குறித்தும், ஆமென், உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் போட்டிருக்கிற திட்டத்தை குறித்தும் தீர்மானத்தை குறித்தும் என் ஆண்டவர் உனக்கு சரியாய் வெளிப்படுத்தி கொடுத்து, நீ நிர்விசாரமாய் இராதே, நீ நிர்விசாரமாய் இராதே என்று சொல்லி கர்த்தர் நம்மை போதித்து, நம்மை திடப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி வழி நடத்துகிற இடம்தான் கர்த்தருடைய சமூகம். அதுதான் தேவன் நமக்கு தந்த இந்த சீயோன். ஆமென், ஆமென், ஆமென். இது இந்த பரம சீயோனை குறித்து சொல்லவில்லை, கர்த்தருடைய சமூகமாய் இந்த சீயோனை குறித்து தான் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது எபிரேயர் 2:4 சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாய் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? ஆமென், அல்லேலூயா. என்னையா ஏன் என் ஆண்டவர் பெரிய ஆதங்கம் கொள்ளுகிறார் ராமோஸ் மூலமாக? ஏன் தம்முடைய சீயோனை குறித்து இவ்வளவு ஆதங்கமாய் பேசுகிறார்? சீயோனிலே இந்த ஆமென் ஜனம்
எதிலே நிர்விசாரமாய் இருந்தது? என்னையா உனக்கு, நீ எதிலே நிர்விசாரமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய ஒரு ஆதங்கம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெரிய பாத்திரங்களில், ஆமோஸ் 6:6, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். நல்ல கவனமா கேட்கணும். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். சொல்லுகிறார் பாருங்க, என் ஆண்டவருடைய குற்றஞ்சாட்டு என்ன தெரியுமா? சியோனை குறித்து ஆண்டவருடைய குற்றஞ்சாட்டு என்ன தெரியுமா? ஆனாலும் எதை குறித்து? யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து எங்கேயா யோசேப்புக்கு இருக்கிறான்? யோசேப்பு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க இதை சொல்லுகிறது யாரு? ஆமோஸ். யோசேப்பின் காலம் எங்கே இருக்கிறது? ஆமோஸின் காலம் எங்கே இருக்கிறது? எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு வருகிறது. இனி நான் எதுக்கு யோசேப்பை குறித்து கவலைப்படணும்? யோசேப்பு வந்தாச்சு, சிறைப்பட்டு போயாச்சு, அவர் என்ன செய்தாச்சு? ஆமா, சிங்காசனத்தில் அமர்ந்தாரு, ஆளுகை செய்தாரு, மரித்தும் போனாரு. இப்ப இது என்னையா அர்த்தம்? ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து எப்படி இருக்கிறார்கள்? என்ன அர்த்தம் சொல்லம்மா? என்ன அர்த்தம்? சியோனில் நிர்விசாரம் என்ன? என் ஆண்டவருடைய ஆதங்கம் இன்றைக்கு அதுவாய்த்தான் இருக்கிறது. எல்லாம் நல்ல தனப்பா இருக்கிற, ஆனா சியோனில நீ நிர்விசாரமா இருக்கிறதை நான் பார்க்கிற பொழுது என்னால தாங்க முடியல. ஏன் நிர்விசாரமா இருக்கிற? யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து எந்த கவலை இல்லாம இருக்கிறியே, எந்த பாரம் இல்லாம இருக்கிறியே, அதை குறித்ததான எந்த உனக்கு ஒரு பிரயாசம் இல்லையே. ஏன்? அல்லேலூயா. இந்த யோசேப்பு யார்? ஆமென். இந்த யோசேப்பு யார்? ஏன் இந்த இடத்துல யோசேப்பை சொல்லுகிறார்? நீங்கள் நினைக்கிறது போல் அவர் யோசேப்பு என்று சொன்னால் அன்றைக்கு சிறைப்பட்டு போன அந்த யோசேப்பை குறித்து அவர் சொல்லவில்லை. ஆவிக்குரிய அர்த்தத்திலே சொல்லுகிறார். கரங்களை தட்டி நல்லா நீ மேலே கீழே வேதத்தை படிச்சா தெரியும். அந்த யோசேப்பை குறித்து தான் ஒப்புமையாய் சொல்லுகிறார். இந்த யோசேப்பு யார்? அவன் நம்முடைய சகோதரன். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரன். அல்லேலூயா. ஆமா எம்மா, உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரன். ஆமென், ஆமென். யோசேப்பு என்ன கவனிச்சிக்க. யோசேப்புடைய அர்த்தம் என்ன? நம்முடைய சகோதரன் அல்லது உன் சகோதரன். அல்லேலூயா. அவன் ஒரு சுதந்திரவாளி, அவன் சுதந்திரவாளி. ஆனால் இப்பொழுது அவன் எப்படி கொண்டு போகப்படுகிறான்? அடிமையாக கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் அடிமை அல்ல, அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அவன் எகிப்திற்கு என்ன செய்கிறான்? விற்கப்படுகிறான். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு காணப்படுகிறான். ஆமென். அவன் சிறைப்பட்டு இருக்கிறான். இப்பொழுது அவன் மரண பயத்தோடு இருக்கிறான். அடுத்த நேரம் என்ன நடக்குமோ? நான் எங்கே கொண்டு போகப்படுகிறேனோ, எங்கே நோக்கி என்னை கொண்டு போகிறார்களோ, ஐயோ என்னை கொண்டு போடுவார்களோ, நான் உயிரோடு இருப்பேனோ, நான் உயிரோடு இருக்க மாட்டேனோ என்று சொல்லி அந்த யோசேப்பு இருக்கிறானே, அந்த யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாதபடிக்கு, எந்த பாரம் இல்லாதபடிக்கு இருக்கிற சீயோனே, உனக்கு ஐயோ! புரியுதா? புரியுதா? இந்த யோசேப்பு யார்? ஒவ்வொரு இந்தியனும் உன்னுடைய சகோதரன் தான். ஒவ்வொரு இந்தியனும் உன்னுடைய யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு சகோதரனாய் இருக்கிறான். கரங்களை தட்டி என்னத்தை இருந்தா எனக்கு என்னதான் பிரசங்க கேட்டாலும், ஆமா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அந்த யோசேப்பு, உன் அயலகத்தான் தான் உன் யோசேப்பு, உன் கிராமத்தில் இருக்கிற உன் சகோதரன் தான் அந்த யோசேப்பு, உன் பிள்ளை தான் அந்த யோசேப்பு, உன் மனைவி தான் அந்த யோசேப்பு, உன் சகோதரி தான் அந்த யோசேப்பு. ஆமென். அல்லேலூயா,
நல்ல உனக்கு தம்பாடு தம்பாடு தம்பாடு, நல்ல காரியம் நடக்குது, நல்லா உழைக்கிற, நல்லா ஓடுற, நல்லா சாப்பிடுற, நல்லா ஜாலியா இருக்கிற, நல்லா மொபைல் பார்க்குற, நல்லா யூடியூப் பார்க்குற, நல்லா டைம் பாஸ் பண்ற, ஜாலி தான். அதைத்தானே கேட்கிறாரு. சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிற சீயோனே உனக்கு ஐயோ, யோசேப்புக்கு நேரிட்ட எதை குறித்து? எதை குறித்து? ஆபத்தை குறித்து. ஆமென். கவலை இல்லாம இருக்கிறாயே. இயேசு கிறிஸ்து இப்படி இருந்தாரா? இயேசுவை பின்பற்றுகிறோமே, இயேசு கிறிஸ்து இப்படி யோசேப்பை குறித்து பாரம் இல்லாம இருந்தாரா? உன் சகோதரர் சிறைப்பட்டு கொண்டு போகப்படுகிறான், அவனை குறித்த பாரம் இல்லாம இருந்தாரா? உன் சகோதரர் அடிமையாக விற்கப்படுகிறான், ஐயோ அவன் மரண பயத்துல இருக்கிறான், அவனுக்கு எங்க கொண்டு போறான், அவர் எந்த நோக்கி எதை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு போறான்னு அவனுக்கு தெரியல. இப்படி எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோமே, அவர் இப்படியே இருந்தார். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? எபிரேயர் 2:15 சீக்கிரம் வாசிக்கணும், சீக்கிரம் வாசிக்கணும். எபிரேயர் 2:15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானா நல்லா புரியுதா? கையை தட்டி தோத்திரம் பண்ணு. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே யார? அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்ப அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உங்களை போல என்ன போல இருக்கல. யார் சத்தா எனக்கு என்ன? அல்லேலூயா. அவனை போய் கொஞ்சம் சிறையிருப்பில் இருந்து அவனை வெளியே கொண்டு வரணுமே, அவனை மரண பயத்துல இருந்து வெளியே கொண்டு வரணுமே. ஐயோ அவன் நம்முடைய சகோதரன் அல்லவா, அவன் நம்முடைய யோசேப்பு அல்லவா. ஐயோ இது என்னுடைய பிள்ளை, அம்மா உனக்கு பிள்ளை, உனக்கு தாய். ஆமென். என் ஆண்டவர் அப்படி பார்க்கலையா? ஜீவகாலம் எல்லாம் எப்படி? மரண பயத்துல. மரண பயத்துல இங்க எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமாம்மா? எத்தனை குடும்பம் இந்த இடத்துல மரண பயத்துல இருக்கிறது உனக்கு தெரியுமா? எதை குறித்து கவலை உண்டா? வாழ்க்கையில கர்த்தர் சீயோனின் ஆசீர்வாதத்தை தந்தார, ரட்சிப்பை தந்தார, விடுதலையை தந்தார, ஆராதிக்க நல்ல ஒரு சபையை தந்தார. ஆமென். இந்த தேசத்திலே எத்தனையோ யோசேப்புகள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, சிறைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார்களே. ஆத்துமாவை குறித்த பாரம் உண்டோ? உன் குடும்பத்தை குறித்து அழுதுட்டு இருக்கிற, உன் பிள்ளை குறித்து அழுதுட்டு இருக்கிற. ஆமென். நல்லது. அவர்களும் யோசேப்பிலே ஒருவராய் இருக்கிறார்களா? உன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்புக்காக அழுகிறாய் என்று சொன்னால் நல்லது. ஆனா அப்படி அல்லாதவங்களும் இருக்கிறீங்களையா? தோத்ரம் தோத்ரம். இப்ப நான் பேசுறதே நிர்விசாரத்தை குறித்து. அல்லேலூயா தோத்ரம், அல்லேலூயா தோத்ரம். அதுக்குதான் கேட்டேன். நல்லா அப்படியே வர்றியம்மா, உட்கார்றிய, நல்லா கவாவா இருந்து தூங்குறிய, போறிய. இதே ஆபத்து உன் வீட்டுல வந்தா தூக்கம் வருமா? அல்லேலூயா. தங்கச்சி இப்ப கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிற, நான் கேட்கிறேன், இதே ஆபத்து உன் பிள்ளை இப்ப உயிருக்கு துடித்து கொண்டு இருக்கிறாரு. தூக்கம் வருமையா? எத்தனை பலவீனமா இருந்தாலும் தூக்கம் வருமா? அப்ப கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நல்லா நடத்தி கொண்டிருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஏசி போட்ட நல்ல திருச்சபை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. என்ன பிரச்சனை? இப்ப அன்றாட வேலைக்கு வேலை, சம்பளத்துக்கு சம்பளம், காரியம் இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் என்ன செய்கிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன். இன்னைக்கு செய்தி அப்படியா இருக்குது மாஸ்டர். ஐயோ நாங்க என்ன நினைச்சு வந்தோம், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, ஒரு சமாதானம் கிடைக்காது. என்னைக்கு ஆகிலும் ஒரு என்னைக்குத்தான் நீ நிம்மதியா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருந்த, என்னைக்குதான் புருஷனை நினைச்சு அழாம வந்த? ஒரு நாளை சொல்லு. என்னைக்குத்தான் உன் குடும்பத்தை நினைச்சு, உன் பிள்ளைய நினைச்சு அழாம வந்த? அடுத்த ஆத்துமாவை நினைச்சு அழுதுட்டு வந்த ஒரு நாளை சொல்லு பாப்போம். அதை சொல்லு. அதைத்தானே ஆண்டவர் பேசுறாரு.
என்னைக்கு ஏன் பிள்ளை ஏன் சாப்பாடு என்னைக்கும் குடும்பம்னு சொன்னா என்ன உண்டு? என்ன உண்டு? குடும்பம்னு சொன்னா என்ன உண்டு? இன்பமும் துன்பமும் உண்டு. உனக்கு எப்போ மெண்டலா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. எப்படி இருக்கணும்? சிலருக்கு சிரிச்சுட்டே இருக்கனே. மாப்பிள்ளை பெட்டாட்டியை பார்த்தா சிரிச்சாலும், பெட்டாட்டி மாப்பிள்ளை பார்த்த எப்போ காணும்போது எல்லாம் சிரிக்கணும். சிரிச்சுக்கிட்டே நடந்தா அது குடும்பம் இல்லை. இல்லை லூயா, நாங்கள் இப்படி தூரத்துல இருந்து பார்ப்போம், என்னடா இது மாறி மாறி சிரிச்சுட்டே நடக்குது. அப்படியே பிள்ளைகளை பார்த்தது பிள்ளை சிரிச்சுட்டே நட, இது என்னடா மெண்டல் குடும்பமா இது? இல்லை லூயா, அப்படியே சிரிச்சுட்டே நடப்பதுக்கு பேரு என்ன? இல்ல குடும்பம் இல்ல. குடும்பம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? சிரியம் கழிப்பும் அடியும் சண்டையும் பிரச்சனையும் எல்லாம் இருக்கிறதா குடும்பம். அல்லேலூயா. இன்பம் இருக்கணும், துன்பமும் இருக்கணும். அல்லேலூயா. இன்பமும் துன்பமும் சேர்ந்து கலந்த வாழ்க்கைக்கு தான் என்னன்னு பேரு? குடும்பம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியலையா? மெண்டலா இருக்க ஆசைப்படாத, ஜாலியா இரு. வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்று சொன்னாலே முதல்ல புரிந்துங்க, இட் இஸ் எ வார் என்று அர்த்தம். வாழ்க்கை என்று சொன்னால் என்னன்னு அர்த்தம்? வார். அல்லேலூயா. கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிள்ளை பிறக்கிற பொழுது, ஒரு பிள்ளை பிறக்கிற பொழுது பார்க்கணும், அந்த பிள்ளையுடைய கைகள் ரெண்டும் இப்படியே தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என் தாயின் கற்பத்திலே உள்ளே இருக்கிற பொழுது சுதந்திரவாளியாய் இருந்தேன். இப்பொழுது நான் வெளியே வந்திருக்கிறேன். எதற்காக? யுத்த உலகத்தில் யுத்தம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறேன், கரங்களை தட்டி. ஆகையினால் தான் அந்த யுத்தத்திற்கு அடையாளமாய் தான் எந்த பிள்ளையின் கைவிரித்து பிறக்கவில்லை. நான் பிறக்கிறவள் அந்த பிள்ளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். வாழ்க்கை என்பது யுத்தம். இதுவரைக்கும் நான் யுத்தம் இல்லாத வாழ்க்கையிலே இருந்தேன், யுத்தம் இல்லாத உலகத்தில் இருந்தேன். இப்பொழுது நான் யுத்த உலகத்திலே வந்திருக்கிறேன். எதற்காக? யுத்தம் செய்யும்படியாய் வந்திருக்கிறேன். அந்த யுத்தத்தின் வாழ்க்கையில் அவன் என்றைக்கு முடிவடைகிறானோ, எந்த மனிதனும் தன்னுடைய மரணத்தின் போது இப்படியே கை முடக்கி கொண்டு மரிப்பதில்லை, கையை விரித்து மறிக்கிறான். மறிக்கும் வரை யாரையாவது பார்த்திருக்கிறியா? இதே கை மடக்கி கொண்டு நிற்கிறானா? தன்னுடைய கையை விரித்து மறைகிறான். அல்லேலூயா. மரணத்தின் ஒரு ரெண்டு கை விரிந்து கிடக்கிறது. காரணம் என்ன? என் யுத்தம் முடிந்தது. கையை தட்டி, என் யுத்தம் முடிந்தது, இனி எனக்கு யுத்தம் இல்லை. நான் எந்த இடத்திலிருந்து வந்தேனோ அதே யுத்தம் இல்லாத உலகத்திற்கு நான் கடந்து போகிறேன். கரங்களை தட்டி வாயை திறந்து, இதுதான் நம்ம வாழ்க்கை. அழுது கொண்டு இருப்பது மாத்திர வாழ்க்கை இல்ல, அழுகையும் இருக்கணும், சிரிப்பும் இருக்கணும், கண்ணீரும் இருக்கணும். அல்லேலூயா. எங்கே கண்ணீர் இருக்கிறதோ அங்கே தான் அதிக சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் அழுகிறாயோ, எவ்வளவு தூரம் கண்ணீர் வடிக்கிறாயோ, எவ்வளவு தூரம் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, நீ சீயோனா இருப்பாய் என்று சொன்னால் அந்த கண்ணீரை குறித்து கவலைப்படாது. உன் கண்ணீர் அவ்வளவத்தையும் என் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அந்த கண்ணீரை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கண்ணீருக்கு பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். நீ சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீண் போவது இல்லை. ஆமென். அது உடைந்து சிந்தப்படுகிற கண்ணீர், அது மனம் கசந்து சிந்தப்படுகிற கண்ணீர், அது வேதனையால் சிந்தப்படுகிற கண்ணீர், அது நீ படுகிற பாடு தாங்க முடியாத பாடுகளின் வழியாக சிந்துகிற கண்ணீர். அந்த கண்ணீர் வீண் போகாது. அந்த கண்ணீர் என் ஆண்டவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த ஒவ்வொரு துளி கண்ணீர்களுக்கும் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. கையை தட்டி தோத்திரம் பண்ண மனதாய் இருந்தா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், என் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இப்படி வெறுமையாய் நீ கண்ணீர் சிந்து கொண்டே இருப்பதற்காக அல்ல, குடும்பத்தை நினைத்தே கண்ணீர் சிந்துவதற்காக அல்ல. அல்லேலூயா.
மாறாக எதற்காக அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார்? அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஏசாயா 61 ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு எதை அறிவிக்க? சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கையை தட்டி தோத்திரம் பண்ணி எதற்கு என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? யோசேப்பு உன் சகோதரன் அல்லேலூயா சிறைப்பட்டு போயிருக்கிறான், கட்டப்பட்டு கொண்டு போகப்படுகிறான், காவலிலே வைக்கப்படுகிறான், அவன் மரண பயத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். கரங்களை தட்டி நான் மாத்திரம் இந்த சபையிலே வந்தால் போதும், நான் மாத்திரம் ஆராதித்தால் போதும், என் குடும்பத்துக்காக மாத்திரம் அழுதால் போதும், என் பிள்ளைக்காக மாத்திரம் அழுதால் போதும் என்றிராதபடிக்கு நம்முடைய சகோதரன் கட்டுகளிலே இருக்கிறானே, நம்முடைய சகோதரன் காவலிலே இருக்கிறானே, நம்முடைய சகோதரன் சிறைப்பட்டு இருக்கிறானே, அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். சந்தோஷம் இல்ல? தோத்திரம் சந்தோஷம் இல்லை? ஏதாவது தெரியுதா, புரியுதா? எம்மா தங்கச்சி ஏதாவது புரியுதா? அங்க பாடு, வானம்பாடி. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது 2வது வசனம். அதே முதல் வசனம் வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். எம்மா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்யணுமா? அபிஷேகம் எதுக்கு? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், கட்டுண்டவர்களுக்கு என்ன செய்வதையும் கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை. அப்படியே கீழே வாசித்துட்டே போகலாம். இதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அபிஷேகித்திருக்கிறார். கரங்களை தட்டி தோத்திரம். புரியுதா? புரியுதாம்மா? புரியலையா? ஆமென். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், கட்டுண்டவருடைய கட்டுகளை அவிழ்க்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதை உணராம நிர்விசாதமா இருக்கிற சீயோனே உனக்கு ஐயோ! எத்தனை பேர் மரண பள்ளத்தாக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியா இருக்கிறாய். இந்த இடத்துல வருகிறவர்களை எத்தனை பேரை விசாரிக்கிறாயா? ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுறியா? வேதனையோடு வருகிறவர்களை விசாரிக்கிறியாமா? அல்லேலூயா. பிள்ளை குறித்த கவலை இருக்குதா? அது இருக்குன்னு சொல்லுகிறோம். ஏம்மா உலக கவலைத்தான் இருக்குது. உன் ஆவிக்குரிய நிலையில உன் பிள்ளை அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய நிலையில உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறார்களே. ஆவிக்குரிய நிலையில ரட்சிக்கப்படாத புருஷன்மார் இருக்கிறார்களே. பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சு பாஸ்டர். என்ன முடிஞ்சு? அவருக்காக நான் கவலைப்பட்டு முடிஞ்சு. ஓகே. பிள்ளைக்காக நான் கவலைப்பட்டு முடிஞ்சு. ஓகே. இப்ப எனக்கு ஒரு கவலையும் இல்லை. சரி, வேற இப்ப புருஷன் ரட்சிப்புக்கா ஜோம் பண்ணி தளர்ந்தேன். ஓகே. பயங்கர தளர்வு தான். ஐயா அம்மாடா, என்ன ஜபம் பார்த்தீங்கன்னா ஜோமணி தளர்ந்துட்டாலாம். எத்தனை வருஷம் பாஸ்டர்? ரட்சிக்கப்படும் நான் ஜோம் பண்ணு. நிற்க வேண்டிய நிலையில நின்று இருந்தேன்னா இந்த நேரத்தில் புருஷர் ரட்சிக்கப்பட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் மாறி இருப்பது நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மள ஜபிக்கிறது போல ஜபிக்கிறது, போராடுறது போல ஏதோ ஒரு மணி நேரம் ஜபம் இல்ல, போராட்டம் அப்படி. யாக்கோபை போல நின்று பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னையும் என் குடும்பத்தையும் சந்தித்தால் ஒழிய, என் புருஷர் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். நினிவே பட்டணத்துக்காக ஜெபித்தார்களா? எப்படி ஜெபித்தார்கள்? எப்படியம்மா ஜெபித்தார்கள்? அல்லேலூயா.
எஸ்தர் ஒரு தரப்புல நின்னா. எப்படி நின்னா? அங்க யாரெல்லாம் கூடுனாங்க? ஜெபம் அப்படி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு, ஆமென், அது உன் சகோதரன். இப்ப நான் சொல்றேன், யோசேப்பு யார்? ஆமென். முதல்ல நான் சொன்ன இயேசு இப்படி இருந்தாரான்னு கேட்டேன். அவர் என்ன செய்தாராம்? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை, அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படியாக. இரண்டாவது நான் கேட்டேன், நமக்கு எதற்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இப்படிப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு. சும்மா வந்து போய் கூட்டத்துக்கு போயிட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அப்படியே 2 தடவை அந்நிய பாஷை பேசி ஆராதித்து விட்டு வீட்டில் போய் உட்காருகிறதுக்கு அல்ல, அதுக்காக அபிஷேகம். அல்லேலூயா. யோசேப்பை வெளியே கொண்டு வரணும். ஆமென். இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இதை குறித்து இயேசு தான் என்ன சொல்றாரு? அதை நம்ம செய்ய போகிறோம். மத்தேயு 12:49 வாசிங்க. இயேசு அதை குறித்து என்ன சொல்றாரு? மத்தேயு 12:49. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி. புரியல. எல்லாம் ரெடி ஆகும், எல்லாம் ரெடி ஆகும். என்ன பாரு, எல்லாம் ரெடி ஆகும். இயேசு என்ன சொன்னார்? இப்ப என்ன சொல்றாரு? தம்முடைய கையை எங்க காலில் விட்டு நீட்டியா? தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. நீட்டுங்க பார்க்கலாம். இப்ப தெரியுதா யாரு உன் தாயும் யாரு உன் சகோதரர்? உனக்கு அம்மாவுக்கு அழுதுக்கு போதல்லேடா பார்த்து நீங்க சொல்லுகிறது போல நான் இருக்கிற வாஸ்டர். இப்ப என் தம்பிக்காக நான் செபித்து கொண்டே இருக்கிறேன். யாருக்காக? யாருக்காக? என் தம்பிக்காக. பாஸ்டர் இப்ப எங்க அம்மாவுக்கு பயங்கர ஜபம். யாருக்காக? இதுக்கெல்லாம் ஜோமண்ண சொன்ன ஜோமண்ண மாட்டீங்களா என் சபையில? ஐயோ, இது நான் சொல்லாமலே வேதமுத்து பாசர காலத்துல இருந்து ராஜன் பாசர காலம் இந்த காலம் வரைக்கும் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் உன் கணவனுக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் உன் அப்பாவுக்காக நானே ஜபிக்கிறேன். அதை தாண்டி இப்ப கையை நீட்டுங்க. எல்லாரும் பார்த்து இப்படி கை நீட்டுங்க. முன்னாடி நிற்க, சைடில் இருக்க, முன்னாடி இருக்க, அப்படியே பார்த்து இப்படி கை நீட்டுங்க. எல்லாரும் கை நீட்டு. கையை நீட்ட சொன்னேன் உன்னடி. இப்ப சொல்ல அந்த வசனத்தை ஒரு ஆள் வாசி, கையை நீட்டு. அதே போல செய். பின்னாடி இருக்கிறவர்கள் தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி. உங்க கூடியிருந்த அந்த சீஷர்களை நேரே நீட்டுங்க. இப்ப உங்க பக்கத்துல இருக்க இப்படி யாரையும் காட்டற, குறிப்பிட்ட காட்டற, இப்படி நீட்டுங்க. இப்ப நீட்டுங்க. அப்ப எல்லாம் தெரியும் உன் அம்மாவுக்காக அழுதெல்லாம் போட்டு. இப்ப நீட்டு, கையை நீட்டு. ஐயா நீட்டுங்க, சும்மா நீட்டு. முன்னாடி இருக்கவங்க பின்னாடி நீட்டுங்க. இப்படியே இருக்காது. ஐயம்மா நீட்டுங்கம்மா. இப்ப சொல்லு, இதோ என் தாய் என் சகோதரரும் இவர்களே. கையை தட்டி கத்தர தோத்திரம் பண்ணு. புரிந்தவர்கள். என் தாய் யாரு, என் சகோதரர்கள் யாரு? கையை நீட்டி சொல்லி, இவர்களே. இதோ உள்ள இருக்கிற இவர்களே, இதோ வெளியே இருக்கிற இவர்களே. இவர்களே என் தாய், இவர்களே என் சகோதரர்கள். இவர்களுடைய சிறையிருப்புக்காக ஜெபி. இவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட ஜெபி. இவருடைய மரண பயத்திலிருந்து விடுதலை பெற ஜெபி. கரங்களை தட்டி, ஓ நல்ல வாய் திறந்து துதிக்க மனதா இருந்தால் ஆமென். அல்லேலூயா. இவர்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை? தெரியாமலே இவ்வளவு நாள் சபைக்கு வந்துட்டு இருக்கிற இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் என்னத்து ஜோமன்னு சொல்லியார். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? அது உண்மை வேலை. இயேசுவுக்கு சீசர்களுக்கா ஜெபித்தாரது உண்மை வேலை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ உனக்கு என்ன தெரியும்? காலையில் எழும்பணும், வேலைக்கு போனோம், எனக்கு அங்கே போடணும், பண்டிகை படிக்கணும், சாப்பிடணும். அதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாத்திரம் என்ன செய்துட்டா, சாப்பாடு வச்சுட்டு ஓடி வரணும். மறுபடியும் பிள்ளை நான் இங்கே நிற்கிறேன், சாப்பாடு கொண்டோம். அதுக்கெல்லாம் கரெக்ட். இங்கே மரணத்தில் போராடி கொண்டு இருக்கிறார்களே, இங்கே மரண பயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்களே, சிறைப்பட்ட நிலையில் வந்து கொண்டு இருக்கிறார்களே, தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறைப்பட்டு இருக்கிறது, அநேக பேர் கட்டுண்டவர்களாய் இருக்கிறார்களே. இவர்களை குறித்து தெரியாது பாஸ்டர். தெரியாதுன்னு சொல்லுவீங்களம்மா? தெரியாது சொல்லுகிறவங்க
உங்களுக்கு ஒரு வசனத்தை தாரை, அதை படிச்சுக்கிட்டு தெரியாதுன்னு நீங்க இனி இப்ப பதில் சொல்லணும். இப்ப பதில் சொல்ல எத்தனை பேர் தெரியாது? இப்ப நான் சொன்னேன், இதோ யாரு ஐயா வெளியே இருக்கிறவர்கள், அம்மாவுக்காக தான் பாஸ்டர் நான் அழுதுட்டே இருக்கிறேன். உன் அம்மாவுக்காக அழுது அது போதும், மாமிக்காக அழு. உன் மாமியார் சாகாம உயிரோட இருக்கட்டும். எல்வல கிறிஸ்மஸ் படி அது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையோ அம்மாவுக்காக அழுதெல்லாம் போற, அதுதான் அழுவிய சொல்லாம உன் மாமா அழாம என்ன செய்யாம இருக்கட்டும். யாருக்கும் பிடிக்கும். ஒரு அல்லேலியா வருதான்னு பாருங்க, ஒரு அல்லேலியா வருதான்னு. ஐயா உன் மாமியார் சாகாம இருக்க ஜெபி, உன் மாமியார் மாமனார் சாகாம இருக்க ஜெபி. மாமனார் சாகாம இருந்தா அப்பப்ப என்ன செய்ய செமடு வீட்டில் வந்து தந்தா என்ன கலவன் எனக்காக நான் ஜபிக்க மாட்டேனாக்கும், 5 வீசா தர மாட்டானே. அல்லேலூயா. கொடுத்திருக்கணும் இல்லையா, கொடுக்கணும் இல்ல, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது இல்ல. ஆமென். உங்களுக்கு அதானே உங்க சகோதரர்கள். அல்லேலூயா. மொவான் என்ன ஓடி ஓடி போ தெரியுதுல, மருமகள் மருமகன். ஆமென். அப்படி கம்பீரமா பார்க்கணும். அல்லேலூயா. எம்மா தோத்திரம், நீங்களும் பிடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். தனக்க மவான் என்ன செய்கிறது, செலவுக்கு கொடுக்கிறது என்ன செய்கிறது. மக்க மாமியாருக்கு தாயாருக்கு வந்து சாப்பிடு அம்மா, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு அமீன் கொடுக்கறதெல்லாம் என்ன செய்யறது முந்தில. ஆமா, அப்படியே பொதிஞ்சு போயிட்டு வைக்கிறது. சில பெண் மக்கள் உண்டு, பார்த்திருக்கீங்களா? அப்பப்ப தாய தேடி தேடி போய் பயங்கர பராமரிப்பா இருக்கும். மகாபரிய கள்ளி முந்தானை முடிச்சா அவுத்துட்டு வரான்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னைக்கு இந்த முந்தான முடிச்சுல வெயிட் குறையுதோ அப்ப அந்த பிள்ளைய காணாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொன்னா நான் பைத்தியக்காரன், இதை சொன்ன யாரு? நம்ம சத்தியத்தை சொல்லுகிறதுனால நான் சத்துருவானாலும் பரவாயில்லை, விடுங்க. இப்ப இது இங்க இருக்கிற இந்த தாயுடைய நிலைமை எனக்கு தெரியாது, இன்னும் இருக்கிற தாயை பற்றி எனக்கு தெரியாது, இன்னும் வருகிற இந்த சகோதரனை பற்றி எனக்கு தெரியாது. இவர்கள் தான் நம்முடைய சகோதரன், இவர்கள் தான் நம்முடைய தாயின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறாங்க இருக்கிறவர்கள் எல்லாரும். ஆம்பளைகளுக்கு நிறைய பேர் தெரியாது. எடுத்து வாசி நீதிமொழிகள் 24:11-12. தெரியுமா தெரியாதா? இப்ப அங்க பதில் இப்ப இருதயத்துல நெஞ்சில கை வச்சு சொல்லணும். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும், சத்தமா சொல்லுங்க, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும், கொலை உண்ண போகிறவர்களையும், கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நல்ல தப்பத விடுவிக்க கூடுமானால் விடுவி, விடுவி. அதை அறியோம் என்பாயாகில். இப்ப சொல்லு, இதை அறியோம் என்பாயாகில். இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? அல்லேலூயா. கைய தட்டி தோத்திரம் பண்ணுங்க. இங்கே வருகிற என் சகோதரனை குறித்து எனக்கு தெரியாது வாஸ்டர், தெரிந்திருந்தா என் அபிஷேக கத்தர் எனக்கு கொடுத்தது இதற்குத்தான் என்று சொல்லி நான் அவர்களுக்காக திறப்பில் வந்திருப்பேன், அவர்களுக்காக நான் ஜெபித்திருப்பேன். நல்லா தெரியும். ஆமென். வருகிற விசுவாசிகள் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். ஆனா எல்லாத்தையும் தூக்கி ஆமென் அந்த ஒரு அற்பமான ஒரு பாவப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானே, அவனுக்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க வர்றீங்க, உங்க குடும்பத்துக்கா ஜெபிக்கிறீங்க, உங்க பிள்ளைக்கா ஜெபிக்கிறீங்க, உங்க புருஷனுக்கா ஜெபிக்கிறீங்க, முடிஞ்சு மணி அடிக்கண்டா, எப்படா அடிக்க எப்படா முடிக்க ஓடி போய் சோத்து பானையில போய் விழுற. இங்க ஒருத்தன் கிடக்கிறானே, அல்லேலூயா, இங்க ஒருத்தன் கிடக்கிறானே, அவன் சொல்லுகிறான் இதுதான் எங்கள் தாய், இவர்கள் தான் எங்கள் சகோதரர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படி நீ இருக்கிறியா? இப்படி இருந்தியம்மா சியோனில இருந்தி? அப்படி சியோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு, ஆத்மாவை குறித்த பாரம் இல்லாத தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஐயோ, கட்டப்பட்டு இருக்கிற ஜனத்தை குறித்து கவலை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே.
இத்தனை பேர் மரண போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறாயே. அவர்களை குறித்து திறப்பில் நின்று செபிக்க முடியாத பாவியாய் இருக்கிறாயே. ஆமென். எத்தனை வாலிபர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய சிறையிருப்புக்காக திறப்பில் நிற்க முடியாத பாவியா இருக்கிறாயே. ஓ அம்மாவுக்குன்னா, உன் பிள்ளைக்குன்னா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன விழிப்பு, என்ன போராட்டம். தாம்பிள்ள தாம்பிள்ள தாம்பிள்ள, இது அடுத்த பிள்ளை தானே. அல்லேலூயா. எனக்கு அம்மாவா நான் தரப்புல நிக்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அழகா கேட்கிறாரு, இல்ல உனக்கு தெரியுமா மகளே, நீ இந்த நட்டாளன் செட்டியப்பனவளை ஜெபி விட்டு தானே போற. என் மகன் அங்க கிடந்து படாத பாடுபடுறான் பாத்தியா. அவன் சாப்பிடுறானா, அவன் தூங்குறானா, அவன் முடிஞ்ச உடனே ஓடி போய் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு 2 புறான சோறு சாப்பிடுது, எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு, பரவாயில்ல. அல்லேலூயா. கொஞ்சம் 12:30 முடிச்சாச்சுன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, நான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே போட்டு ஆமேன் போட்டுட்டு திறக்க முன்னாடி காணாது. எப்படிடா இது பறக்கவா செய்து? என்ன ஓட்ட, என்ன பரப்புனா கண்ணை மூடி திறக்க வேண்டாம். ஆமேன் போட்டு முடிஞ்சா இந்தப்பா ஆண்டவர் அழகா கேட்கிறாரு. எனக்கு இதை படிக்கும்போது நம்ம விசுவாசிட்ட கேட்டது போலே இருந்து, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இங்க ஒருத்தன் 4 மணி வரைக்கும் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். உன்னால முடியுமா? உனக்கு அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேனா இல்லையா? அவனுக்கு கூட கொடுக்காத ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேனா? நான் இப்படியா இருந்த ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை நான் விடுதலை பண்ணுவதற்காக நான் ஓடவில்லையா, பிரயாசப்படவில்லையா? அவர் தன்னுடைய ஊழியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து அவர் சொல்றாரு, உனக்கு அபிஷேகம் எதற்குன்னு தெரியுமா? கட்டப்பட்டவர்களையும் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆத்மா பாரம் இல்லாமல் யோசேப்புக்கு நேரிட்ட எதை குறித்து? ஆபத்தை குறித்து. என்ன இல்லாமல், கவலை இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஐயோ எதை அறியோம் என்பாயாகில். இப்ப ஆண்டவர் அழகா கேட்கிறார், உன் இருதயத்தை என்ன செய்கிறவர்? சோதிக்கிறவர் அறியாரோ? இந்த அறியாரோ? சத்தம் போட்டு சொல்லுங்க. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? பலன் அழியாரோ? இன்னைக்கு கஞ்சி குடித்துட்டு நீங்கள் ஓடுவீங்களோ? பார்க்கத்தானே போறேன். இந்த வசனத்தின்படி இனி ஓடுவாயோ? ஓடி போய் எங்க வீட்டில் போய் நிக்க முடியுமோ? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின்படி திறப்பில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன் யோசேப்பு உன் சகோதரன் அல்லவோ? உன் அயலகத்தான் உன் சகோதரன். அங்கேருந்து வரியம்மா பக்கத்தில் உள்ள இன்னைக்கு நாளைக்கு ஒன்று சாப கிடக்கட்டும்னு கிடக்கிறானே, நீங்கள் தானே பாஸ்டர் கொண்டு வரப்படான்னு சொன்னீங்க. ஆமாம், நான் கொண்டு வரப்படான்னு நான் சொல்லவே இல்லையா? சொல்லலையா? நீங்கள் எத்தனை முறை சொன்னீங்க? ஆமாம் சொன்னேன். எப்படி சொன்னேன்? அவனை கொண்டு என் தலையில் வச்சுக்கிட்டு ஐசி வார்டில் நான் ஒருத்தனம் தான் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டில் என்ன செய்யாத, போகாத, பொது வார்டில் வச்சது போல் நினச்சிக்க. அப்போ பொது வார்டில் கொண்டு வந்து வச்சா சாப்பாடு கொடுக்க வேண்டியது கொண்டு வந்தவருக்கு வேலையா, டாக்டருக்கு வேலையா? ஐசி வார்டில் இருக்கும்போ அது யாருக்கு வேலை? டாக்டர் வேலை இல்லை நர்ஸுக்கு வேலை இல்லையா? நமக்கு இது ஐசி வார்டு கிடையாது. இங்கே ஐசி வார்டு கண்டிஷனில் வந்தாலும் இங்கே உள்ளே வந்தாச்சுன்னா பொது வார்டு ஆயிரும். இந்த சபைக்குள்ள ஐசி வார்டு உள்ளதே கிடையாது. ஐசி வார்டுல இருந்து வெளியே மாத்திரம்தான். இந்த வாசல்ல வரும் வரைக்கும் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஐசி வார்டுடைய நிலைமை. இந்த வாசலுக்குள்ள ஏறியாச்சுனாலே உன்னுடைய மரண கண்ணிகளை கர்த்தர் உடைத்தருகிறார். கரங்களை தட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எவ்வளவு நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில உடைந்த உள்ளத்தோடு வந்தாலும் இந்த ஆராதனைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகையினால் இனிமேல் நான் அதை அறியவில்லை என்று சொல்லாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன வேதத்தில் என்ன அவருக்கு ஆதங்கம் என்னவா இருந்தன்னு சொன்னேன். உன் ஆண்டவருடைய ஆதங்கம் எதுவா இருக்கிறது சொல்லுங்க, புரிந்தவர்கள். நிர்விசாரம். ஆனால் எது நிமித்தம் நீ ஆதங்கப்படுகிறார்? யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலை இல்லாமல். அப்ப இந்த நிர்விசாரத்துக்கு என்ன காரணம்? இன்னைக்கு இந்த கவலை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா. இந்த காரணங்கள் என்ன அப்படியே பார்ப்போமா? இன்னுமா எனக்கு என்ன செய்ய, என்ன பிரசங்கத்தை விடாதீங்க. எத்தனை? 1 2 எப்போ 3 4 5 காரணம் இருக்கு. 5 பேஜ் இருக்கு. என்ன பண்ண? கண்டினியூ. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமோஸ் 6:3. தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி போதும். முதல் காரணம், ஒரு தீயோ நிர்விசாரமாய் இருப்பதற்காக முதல் காரணம் என்ன? யோசேப்பை குறித்து கவலையற்று இருக்கிறாயே, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலையற்று இருக்கிறாயே. இதுல சில காரணங்கள் சொல்லுகிறார். சீயோ நிர்விசாரமாய் இருப்பதற்கு காரணம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று? தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேர் சபையில நிர்விசாரமாய் இருப்பதற்கு முதல் காரணம் தீங்கு நாள் என்னவென்று எண்ணி, தூரம் என்று எண்ணி. தீங்கு நாள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும் நாள். ஆமென். தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும் நாள் அதி சீக்கிரமாய் வேகமாய் வந்திருக்கிறது. நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என் ராஜாதி சீக்கிரத்தில் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த சபைகளிலும் இன்றைக்கு கேட்கப்படுகிறதோ இல்லையோ, நம்முடைய சபைகளில் அது அதிகமாய் தொனிக்கிறது. நீங்களும் நானும் நிற்கிற காலம் அவருடைய வருகையின் காலம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிற காலம். அது கடைசி மணி நேரம். இது கடைசி காலம் அல்ல. கடைசி மணி நேரத்தின் கடைசி நிமிடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதோ இந்த உலகத்தின் முடிவு சமீபித்து வந்திருக்கிறது. அவருடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, தீங்கு நாள் தூரம் அல்ல. தீங்கு நாள் தூரம் அல்ல. இதோ வாசற்படியிலே அவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒலிவ மலை இன்றைக்கு பிளந்து வெடித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் செய்திகளை பூரணமாய் நாம் கேள்விப்பட்டு விட்டோம். பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டு விட்டது. கல்மலைகள் நடந்து முடிந்தது. கொந்தளிப்புகள் உருவாகி முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ அடையாளங்கள். கொள்ளை நோய்கள் பெருகினதா? பெருகினது. யூதன் ரட்சிக்கப்பட்டானா? ரட்சிக்கப்பட்டான். யூதர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களா? சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமென். என் அன்பு சகோதரரே, ஆனால் நீங்களும் நானும் என்றால் தீங்கு நாள் இன்னும் என்ன செய்கிறது? தூரம் என்று இருக்கிறது. தூரம் என்று எண்ணித்தான் நிர்விசாரமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆமென், என் ஆண்டவருடைய வருகை இன்றோ நாளையோ என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிறோம். நீங்களும் நானும் பிறந்திருக்கிற காலம் பரிதாபத்தின் காலம், கிருபையின் காலத்தின் முடிவு. ஆமென். உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். ஆட்சிகள் மாற்றம் உண்டாகும். ஆமென். ஆட்சிகளில் மாற்றம் உண்டாகும். இனி அனுகூலமான ஆட்சிகள் ஒன்று நமக்கு இல்லை. ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வராமல் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனுக்குரிய ஆட்சி என்றைக்கும் அனுகூலமாகவே இருக்கும். காரணம், அந்த கிறிஸ்தவன் சபையை ஆளுகை செய்கிறவர் உலக நாட்டில் உள்ள அதிபதியும் அல்ல, ஆளுநரும் அல்ல, சர்வலோக அதிபதி திருச்சபை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே திருச்சபையை ஆளுகிறவர்
ஆளுகிறவர் கரங்களை தட்டி, எத்தனை ஆட்சி வந்தாலும் சபையே உனக்கு என்ன? நீ போராட வேண்டிய அவசியம் என்ன? நீ கர்த்தரை நோக்கி பார். உன்னையும் என்னையும் ஆளுகிறவர் நம்முடைய சர்வலோக அதிபதியாகிய சர்வ வல்லவர், நம்முடைய ராஜா அவரே, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் அவரே, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவரே, என்னை வழி நடத்துகிறவர் அவரே, என்னை போஷிக்கிறவர் அவரே, என்னை உடுத்துவிக்கிறவர் அவரே. உங்களை என்னை உடுத்துவிக்கிறவர் யார்? நம்மை ஆளுகிறவர் யார்? நம்மை வழி நடத்துகிறவர் யார்? நம்மை பாதுகாக்கிறவர் யார்? உலகத்தில் இருக்கிற தலைவர்களா உங்களை என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். போக்கில் வரத்திலும் தூதர்களை கொண்டு, தம்முடைய பரலோக தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறவரும், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரும், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவரும் இந்த உலகத்தின் அதிபதி அல்ல, சர்வலோகத்தின் அதிபதி. எத்தனை ஆளுகை வந்தாலும் திருச்சபையே, கிறிஸ்துவின் சபைக்கு கவலை இல்லை. தோத்திரம் வரையில ஐயோ, தோத்திரம் வரையில, தோத்திரம் வரையில ஐயா, ஐயா தோத்திரம், தோத்திர கையை தட்டி தோத்திரம் பண்ணு. ஆமென். சங்கீதம் 96:13. சங்கீதம் 96:13. சீக்கிரம். அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும், அவர் பூலோகத்தை நீதியோடும், ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார், ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அவர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார்? பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். எல்லா மதங்களும் சொல்லுகிறது, எல்லா மார்க்கத்தினரும் சொல்லுகிறார்கள். மந்திரவாதிகள் முதல் உலகத்திலே காணப்படுகிற அகோரிகள் வரைக்கும் இன்றைக்கு சொல்லுகிற ஒன்று என்ன தெரியுமா? கலியுகம் முடிகிறது, கலியுகம் முடிகிறது, கலியுகம் முடிகிறது. கூவி கூவி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இதை நாங்கள் மாத்திரம் சொல்லவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் முடிவு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் சொல்லுகிறதல்ல. உலகத்திலே இருக்கிற அனைத்து சாமியார்களும், அகோரிகள் முதல், மந்திரவாதிகள் முதல், அனைத்து பக்தர்கள், பெருமக்கள் வரைக்கும், எல்லா மதத்தில் இருக்கிற சாமியார்கள் வரைக்கும் சொல்லுகிற ஒன்று, கலியுகம் முடிகிறது. உலகம் ஆபத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. உலகம் அக்கினிக்கு இரையாக போகிறது, இரையாக போகிறது. உலகத்துக்கு ஒரு முடிவு நெருங்கி விட்டது என்றுதான் அறைகூவல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சபையோ நிர்விசாரமாய் இருக்கிறது. ஏமா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லை. உன் ஆத்துமாவை குறித்த கவலை இல்லை. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து முதலாவது நீ கவலைப்படு. மற்றவர்களை குறித்த கவலை இரண்டாவது. முதல்ல என் ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, பின்பு உன்னோடு கூடியிருக்கிற ஜனத்தை ஆயத்தப்படுத்து. எசேக்கியேல் 38:7. டப்பு டப்புன்னு வாசிக்கணும். எனக்கு முடியும். ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் உன்னுடனே இருக்கிற உன்னுடைய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இத்தனை நாட்களாய் என் ஆண்டவருடைய வருகை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வருகை சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன். யாருக்காயிலும் தீவட்டி எடுக்க வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும். ஆமென். இழந்து போன அபிஷேகத்தை மறுபடி புதுப்பிக்க வேண்டும். நான் கர்த்தரை உற்சாகமை ஆராதிக்க வேண்டும். நான் மறுபடி அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். நான் புத்தியுள்ள கன்னியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் எத்தனை பேருக்குள்ளே வந்திருக்கிறது? நிர்விசாரமாய் காணப்படுகிற சீயோனே, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. என் ஆண்டவருடைய வருகை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாயே. உலகத்தை குறித்த பாரம், நாளை தினத்தை குறித்த கவலை, நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன். பிள்ளை இன்னைக்கு தான் 6ஆம் வகுப்பு படிக்குது. ஐயோ, என் பிள்ளையுடைய திருமணத்துக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளையுடைய திருமணத்துக்கு என்ன செய்வேன், என் பிள்ளை எப்படி நான் படிக்க வைப்பேன். ஐயோ, கவலை கவலை கவலை. எப்போது கவலை. எதை குறித்த கவலை? பிள்ளை குறித்த கவலை, புருஷனை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை. ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த எந்த கவலையும் இல்ல. அல்லேலூயா. அவர் வருகிறார்.
வருகிறார் வருகிறார். ஐயோ, அவர் வந்தா என் நிலைமை என்ன? அவர் இன்றைக்கு வந்தால் என் நிலைமை என்ன? நான் இன்னும் ஆயத்தமாகவில்லையே. நீ ஆயத்தமாயிருந்த கடன் வாங்கி இருக்க மாட்டா, தெரியுமா? நேற்றைக்கு தானே போய் 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின. ஆயத்தமாயிருக்கிற நீயா கிறிஸ்தவனா? இந்த காலத்தில் நீ கடன் வாங்காத. கடன் வாங்குகிற எந்த கிறிஸ்தவனும் அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகவில்லை. ஏன்னா இது கலியுக காலம். என்ன செய்ய போகுது? முடிய போகிறது. கிருபையின் காலம் முடிய போகிறது. அப்ப இந்த கிருபையின் காலம் முடிய போகிறது என்றும் அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் நீ இருப்பாய் என்று சொன்னா அவன் இன்னும் கடன் வாங்கிட்டு தான் இருப்பான். காரணம் என்னன்னு சொன்னா அதுக்கு நான் சொல்லவில்லை, காரணம் அங்கே சொல்லுகிறார். 2 பேதுருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. எத்தனை வாசிக்கிறீங்க? 2 பேதுரு 2:3-4. 1:3-4 வாசிங்க பாப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய இல்ல இல்ல, நான் சொல்லுகிறது அதல்ல. அவர் வருகிறார் என்று சொல்லுகிறத நம்பாதபடிக்கு அவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை குறித்து சொல்றாரு. ஆமென். இந்த பேதுரு 3:4 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்ன? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து. கடைசி நாட்களில் இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம இவ்வளவு நாள் செட்டியப்பன விளையில ஜபேட்ல பிரசங்கம் எல்லாம் கேட்டாலும் இப்ப நமக்குள்ள ஒரு நிர்விசாரத்துக்கு காரணம் என்ன? அதைத்தான் இங்க சொல்றாரு. என்ன காரணம் தெரியுமா? பரியாசக்காரரோடு நம்ம சேர்ந்து விட்டோம். நம்முடைய பைக்கெல்லாம் யாரோடு? பரியாசம். சும்மா இருக்குதுல. ஆமாம், உங்கள் பாஸ்டர் தான் இப்போ சும்மா இன்னும் உலகத்துக்கு முடிவு ஒன்றும் எம்டி ஜெகனில் அப்படி ஒன்றுமே சொல்லலை. அவரெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலை. இன்னும் முடிவு வராது, இன்னும் முடிவு வராதுன்னு தான் சொல்கிறாரு. போன வாரத்தில் கூட அந்த பெரிய பாஸ்டர் எங்கள் சபையில் பேசினார். இப்பொழுது இன்னும் யுத்தத்தின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனால் என்ன செய்யன்னு சொன்னார்? முடிவு உடனே வராதுன்னு தான் எங்கள் சபையில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மகா பெரிய எழுப்புதல் இந்தியாவில் உண்டாகும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் உண்டாயிட்டுயா, எழுப்புதல் உண்டாயிட்டான உனக்கிட்ட இல்லை, உனக்கிட்ட இல்லை, தேசத்தில் எழும்பிட்டான். ஆமென். யார் எழும்பிட்டா? தூங்கி கிடந்தவனை தட்டி எழுப்பி விட்டுட்டிய. எழுப்புதல் எழுப்புதல் என்ற பார்வையில் அத்தனை கிறிஸ்தவ சபைகளும் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்டி கிறிஸ்துடைய ஆட்சி எழும்பி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஐயா, அண்டி கிறிஸ்துவனுடைய ஆட்சி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவன் சும்மா தூங்கிட்டு இருந்தானே, தட்டி எழுப்பி விட்டது யாரு? முடி உடனே வராதா? வராது வராது. கிருபையின் காலத்தை குறித்து தெரியல, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். காலம் என்ன? இது எந்த காலம்? இது என்ன நாள்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதை சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. எல்லா இடத்திலும் டான்ஸும் பாட்டும், புது புது பாட்டு எழுதுறாங்க, புது புது டான்ஸ் போடுறாங்க. அப்படியே ஒரு கலியுகத்தில் இருக்கிறாங்க. ஆமா, கலியுகம் என்றால் என்ன? ஆடுற காலம், ஆடுற காலம், ஆடிக்கொண்டிருக்கிற காலம். அத கலியுகம். எங்க பார்த்தாலும் மதுவான மயக்கம், நாடகம் என்று சொல்லுகிற, பாடல் என்று சொல்லுகிற மயக்கம். வருகை குறித்த எந்த போதனையும் இல்லை. ஆண்டவருடைய வருகை அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆயத்தப்படுத்துகிற எந்த போதனைகளும் பிரசங்கமும் இல்லை. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சாரமற்ற சாந்தை எடுத்து பூசிக்கொண்டிருக்கிறார்கள். போதனை கிடைத்த என்னுடைய சபையே ஐயோ என்று சொல்கிற பரிதாபத்துக்குள் இருக்கிறது. அப்ப போதனை இல்லாத சபைகள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும்? என்ன நிலைமை தெரியுமா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்?
அவர் வருகிறார் வருகிறார். வாசிங்க போ. வசனத்தை நான் தொடங்கினாலும் பார்த்துட்டு வாயை பார்த்துட்டே இருக்கணும். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அண்ணா சொல்றீங்களா? தானே இப்போ உங்க வார்த்தை அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு. ஆமா, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல், அன்று முதல் இன்று முதல் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல். எங்க பாரு எப்பா, ஐயோ பாவம். அவர் வருகிறார் தம்பி, அவர் வருகிறார். எதுக்கு எதுக்கு? ஆமா, பூமி நியாயந்திருக்க வருகிறார். இப்படி விளையாடிட்டு இருக்கிறவன என்ன செய்ய வர்றாரு? நியாயந்திருக்க வருகிறார். இப்ப இப்படி சொன்னோன்னு அவன் என்ன சொல்லுவா? ஆமா, உங்க அப்பா காலத்துல இருந்து இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே தானே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. எப்பா இப்படி எல்லாம் தான் நீ சொல்ற. அன்னைக்கு இருந்த போல தான் இன்னைக்கு இருக்குது. எங்க ஏன் சபையிலே அன்னைக்கு ஒருத்தர் சொல்ல, சும்மா இருங்க அண்ணா, எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன நம்ம ஊர்லயே பையமார சொல்லிட்டே இருக்கிறானு. இப்படியே கிறிஸ்தவ ஒரு கூட்டம் உங்க ஆட்கள் அப்படியே சொல்லி நல்லா காசு சம்பாத்தியம் பண்றா இல்ல? உங்க பாஸ்டர் அப்படி தர இப்படியே பயங்கட்டி அவர் வருகிறார் அவர் வருகிறார். அன்னைக்கு நடந்த அண்ணா உலகம் என்ன முடியாதுண்ணா, ஜெனரேஷன் அப்படியே பறந்துட்டே இருக்கண்ணா. வேணா கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், பஞ்சங்கள் வரும். அப்படியே அடுத்த யுகம் வந்துட்டே இருக்கு. அடுத்த பிள்ளை பிறந்துட்டே இருக்கு, அடுத்த கல்யாணம் நடந்துட்டே இருக்கும், அடுத்த பிள்ளை பிறந்துட்டே இருக்கு, அடுத்த கல்யாணம் நடந்துட்டே இருக்கு, அடுத்த பிள்ளை பிறந்துட்டே இருக்கும். இப்படியே காலகாலமா அப்படியே நடந்துட்டு இருக்கும். நானும் இதுவரைக்கும் உங்க பிரசங்கத்தை கேட்டு பெண்ணு கெட்ட வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பத்தான் எல்லா பையன்மாரும் சொல்ல, அப்படி ஒன்னும் இல்லடா, அவருக்கு மெண்டலு, அப்படி ஒன்னும் இல்லை, அவர் வருகிறார், அவர் வருவார், அவர் பரியாசக்காரன், அவன் பரியாசக்காரன். இப்ப இவன் என்ன செய்ய போறான்? பரியாசக்காரனை நம்பிட்டு இதுவரைக்கும் தியாகத்தில் இருந்தா நான் வருவார் எனக்கு இப்போ வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் வருவார் இப்பத்தான் ஒரு புத்தி வந்திருக்கான். அப்பாடா அவன் சொல்ற, ஐயா ஏய் நீ சொல்லுபான்னு என்கிட்ட கேட்கிற. உங்க அப்பா காலத்திலிருந்து உங்க தாத்தா காலத்திலிருந்து இப்படி கிறிஸ்தவெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவர் வருகிறார் அவர் எங்க வர்றாரு? உங்க ஆண்டவர் எங்கப்பா வர்றாரு? என்னைக்கு வர்றாரு? தூங்கிட்டு இருப்பாரோ? யாத்திரை போயிருப்பாரோ? யார் இந்த பரியாசம் பண்ணது? ஏலியா தீர்க்கதரிசி அன்னைக்கு. இன்னைக்கு இவன் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீ அந்த பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து போய் கொண்டிருக்கிற. இன்னைக்கு சபை விசுவாசி அந்த பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறபடினால்தான் வருவாரு. ஆனா நீர் இந்த 2021 சொல்லும்போது எனக்கு பயம் கொடுத்துட்டு வாஸ்டார். அன்னைக்கு என்ன பயம் கொடுத்தது? அப்போ நான் அன்னைக்கெல்லாம் நல்ல ஆயத்தமாக இருந்தேன். பயங்கர ஜபம். அப்பா உண்மைத்தானோ? ஐயோ உண்மைத்தானோ? பயங்கர பயம். அதனால நான் காலையிலே குளிச்சு ரெடி ஆயிடுவேன். எதுக்கு? அவர் வந்தால் நான் என்ன செய்யணும்? போலாம். அல்லேலூயா. என்னைக்கு காலையில பைபிள் படிப்பேன். 2022 ஆச்சு, பழையது போல தான் இருக்கு. 2021 ஐயே இப்ப என்னத்த வார்த்தை? அன்னைக்கு நீங்க சொல்லும் அப்படியெல்லாம் தோணி பயங்கர ஜபமும் பயங்கர ஆயத்தமும். ஆண்டவரே நம்ம இப்போ பரிசுத்தமா இருக்கணும், நம்ம இப்போ ஆயத்தமா இருக்கணும். இப்போ நமக்கு இப்படி ஆகி போச்சு. எப்படி ஆகி போச்சு? பூர்வ காலம் முதல் என்ன செய்கிறார்கள்? ஆமா, இருந்த வண்ணமாகத்தான் இருக்குது. நடக்கிறது. கல்யாணம் பண்ற சாகுறான். ஆமீன், பழைக்கிறான். அடுத்தது யுகமிகமா நடக்குது. அப்படியே சும்மா இருங்க பாஸ்டர். ஐயா நான் சும்மா இருக்கிறேன், நீங்களும் நிர்விசாரமா இருங்க. ஏன் செட்டியப்பன ஜப வீட்டில் ஆண்டோடைய வருகையின் சத்தத்தை கேட்டு இன்னைக்கு ஜப இல்லை, உணர்வு இல்லை, பயம் இல்லை, ஆயத்தம் இல்லை. ஐயோ இந்த ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக அட்லீஸ்ட் ஒன்னையாவது ஆமென் என்ன செய்யணுமே? அல்லேலூயா. ஆயத்த. ஆமா, இங்க எப்படி போறதுக்கு ரெடி? வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகும். அவர் அன்னைக்கு பாடினார். இன்னைக்கு ஏன் விசுவாசி? வேறும் கையனாக உம்மை கண்டு களி கூறுவே. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வேட்கமில்லை ஆண்டவர்.
உம்மை கண்டு களி கூறுவேன். எப்படி இல்லையா? ஆத்மா ஒன்று ரட்சிக்காவிட்டாலும் என்ன இல்லை ஆண்டவா? வெட்கம் இல்லை ஆண்டவா, ஒண்ணும் இல்லை. வெறுங்கையனாகவும் நான் உம்மை கண்டு களி கூற நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென். நான் சொல்லுகிறேன் ஐயா, 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசித்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாருக்காக நான் தாமதமாய் இருக்கவில்லை. அவர் வருகிறார் 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 என்று சொல்லி வாக்குத்தத்தம் எங்கே பூர்வ காலம் முதல் இப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லி நிர்விசாரமாய் இருக்கிற சீயோனே, உன்னைக்காகத்தான் நான் தாமதமாய் இருக்கிறேன். ஆமென். நான் தாமதிக்கிறேன் என்று சொன்னால் வேறு யாரையோ நினைத்து நான் தாமதிக்கவில்லை. ஆமென். வேறு எவரும் என்னுடைய மனவாட்டி என்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. நான் மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறது உன்னைத்தானே. கையை தட்டி தோத்திரம் பண்ணு. அவர் யாருக்காக தாமதிக்கிறார்? அவர் தம்முடைய மனவாட்டிக்காக மாத்திரமே அவர் தாமதிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய நிர்விசாரத்தை விட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். சகோதரா வருகிறார், நிர்விசாரமாய் இருக்காரே. அல்லேலூயா. நிர்விசாரமாய் இருக்கிற சீயோனுக்கு ஐயோ. ஆமென். பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்லி நாட்களை கடத்தி 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 கொண்டு அடுத்த வாரத்தில் ஜபத்தை ஆயத்தமாகலாம், அடுத்த வாரத்தில் கிராம ஊழியத்துக்கு போகலாம், அடுத்த வாரத்தில் ஆத்துமாதாய ஊழியம் செய்யலாம், அடுத்த வாரத்தில் மறுபடி நம்முடைய கிராம ஊழியத்தை ஏற்படுத்தலாம், அடுத்த வாரத்தில் நம்முடைய குழு ஜபத்தை ஆயத்தப்படுத்தலாம். இப்படியே நாட்களை கடத்தி 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 ஐயோ என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகாமதபடிக்கு ஆமென். என்ன செய்யுங்கள்? யாக்கோபை குறித்த பாரத்தோடு கவலையோடு ரட்சிப்புக்காக திறப்பிலே வாருங்கள். அடுத்த ஆமென் காரணம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். எல்லாம் எழும்புவோம். ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கிற, எழும்புங்க, மறக்காதில்ல. அதனால தான் ஒன்று தான் பேசினேன், மீது எல்லாம் நமக்கு தெரியுமா? ஐயோ பாவம். கொஞ்சம் கையை நீட்டி சொல்லுங்க, இவர்கள் தான் என் தாய், கொஞ்சம் பிடிச்சி விட அவளை, இவர்கள் தான் என் சகோதரர்கள், கொஞ்சம் தூக்கி விடு. கையை நீட்டி சொல்ல தெரியுதில்ல, அவங்க படுற பாட பார்த்து தூக்கண்டாமா? அதுக்கான கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். ஒரே செகண்ட் அப்படியே கண்களை மூடுவோம். ஏதோ நான் செய்தியை கேட்டேன் என்றல்ல, நிர்விசாரமாக இருக்கிற சீயோனே உனக்கு ஐயோ. நான் எவ்வளவு நிர்விசாரமாக இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்பிடு. ஏம்மா, எதை குறித்த நிர்விசாரம் தெரியுமா? ஏன் நிர்விசாரம்? எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் அப்படித்தான் பாஸ்டர் இருந்தேன். என் அம்மாவை இருந்தால் நான் அழுது ஜெபித்திருப்பேன் பாஸ்டர். ஆனால் என் மாமி தானே, என் மாமா தானே, அவன் என் பக்கத்து வீட்டுக்காரர் தானே, என் சகோதரன் தானே, என் அயலகத்தை தானே. என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்தியனும் நம்முடைய சகோதரனாகிய யோசேப்பை கையை தட்டி எம்மா, ஒவ்வொரு இந்தியனும் நம்முடைய சகோதரனாகிய யோசேப்பை வாய் திறந்து தோத்திரம் பண்ண. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் நமக்கு அருமையான தாய்மார்களே, நமக்கு அருமையான சகோதரர்களே, அவருடைய சிறையிருப்புக்காக செபியுங்கள். அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட செபியுங்கள். அவருடைய ஆத்தும ரட்சிக்கப்பட செபியுங்கள். அவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லி ஆயத்தமாகாமல் இராதே. நீ ஆயத்தமாகு. அவன் முதலாவது நீ ஆயத்தமாகு. முதலாவது
முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நமக்குள்ளே பயங்கரமான ஒரு நிர்விசார காணப்படுகிறது. காரணம், அவர் வருகை குறித்த நம்பிக்கை அற்று போனபடியினால், அவர் வருகை குறித்த பயம் நம்மை விட்டு எடுபட்டு போனபடியினால் காலம் மிக மோசமாய் இருக்கிறது. சகோதரனே, ஆயத்தமாக தயவு செய்து ஆமென் பரியாசக்காரரோடு சேர்ந்து அப்படி ஒன்று நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்காரு. அவர் சொன்னபடியே வருவார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணிக்கொண்டிராதே, தீங்கு நாள் தூரம் என்று எண்ணிக்கொண்டிராதே, நிர்விசாரமாய் இராதே. சீயோனே, நீ ஆயத்தமாகு. எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். என்னையும் இந்த வசனத்தை கேட்டமுடைய பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்தனும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் அவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென்.